ஹாஸ்டலில் தங்குறல? யா. Where are you from, Raghu? பொள்ளாச்சி. அன்றைக்கி கேட்டேல? ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நடிக்கிறேன். கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ ஹேட் இட். இந்த ஒரு படம் தான் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் படம்ல லான்ச். யா, இந்த ஒரே படம் அவ்வளோதான், ஓடி போயிடுவேன். உனக்காக 1000 கப்பலே லான்ச் பண்ணலாம், ஒன்றை லான்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்ல? சினிமாவில் ஹீரோ பேசுகிற டயலாக் மாதிரி இருக்கு. இல்லை, கடல் பார்த்த உடனே அப்படியே கப்பல் கிளியோபாட்ரா படித்தது ஞாபகம் வந்தது. கரெக்டாக தான் சொன்னேன். டேலண்டட் ஃபெலோ. யார்? ஷேக்ஸ்பியரா? வசந்த், என் ஃப்ரெண்ட். உன்னை ட்ராப் பண்ணானே. என்ன சொன்னா? உன்னை டிவைன்னு சொன்னான். அழகான பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனால் உன் முகத்தை தாண்டி யோசிக்க முடியல. You are kind. இல்லை, உண்மை. 1 மணி நேரம் அங்கே நின்று பேசணும். யாருடா நீ? என்ன இடம்டா இது? ஹலோ, நீங்கள் யார்? லேக்கா எங்க? லேக்கா எங்க? தெரில. ஆக்சுவலாக நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்னடா நக்கல்? லேக்கா எங்கடா? பாவம் லேக்கா பயந்துட்டா. என்னை அவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டா. அவன் மேலேருந்து கீழே ஓடி வரதுக்குள்ள நான் அவனுங்களை முடிச்சிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? நான் இங்க தான் இருக்கேன், வரேன். 1 hourல வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன். செம்மகத்து காமிச்சா. ஐ லைக் ட்ரெஸ் பங்க். ஹோட்டலுக்கு கூட்டின்னு போக சொல்லியிருக்காரு குபேரன் சார். நீங்கள் சீக்கிரம் தூங்கணும், காலைல ஷூட்டிங் இருக்குமா. இன்றைக்கே நீங்கள் போன பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தூங்குவேன், தூங்காமல் இருப்பேன். அதை பற்றி அவர் கவலைப்பட வேணாம்னு சொல்லு. நீ ஏன் அடியால் மாதிரி பிஹேவ் பண்ணுற? அவர் என்னமோ மாஃபியா டான் மாதிரி. நான் 1 hourல வந்துடுவேன்னு சொன்னேன்ல, நீ கிளம்பு. இல்லைம்மா, நீ வண்டியில் ஏறுமா. பாண்டியன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வண்டியில் ஏறுங்கம்மா. வண்டியில் ஏறுங்கடா. இது எப்போதுமே இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கும் அவளை மாதிரி, ஆனால் ஈஸியாக இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. சாவு எனக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு போச்சு. அந்த தோட்டா என் பெல்ட் பக்கிள் வரைக்கும் தான் வந்தது, தாண்டி போகலை. அதை ரசிக்க, கடவுளுக்கு நன்றி சொல்ல எனக்கு ஒரு 2 நொடி கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் ஏதோ நாச்சு எனக்கு. அவன் அடிச்சு விடனேன். ஒரு கோவம் வந்தது. அடி வாங்கினது அன்னைக்கு தான் முதல் தடவை, திருப்பி அடிச்சது அன்னைக்கு தான் முதல் தடவை. அன்னைக்கு எனக்குள்ள எந்த பயமும் இல்லை. I just took those guys on like it was a walk in the park.
அடுத்த நாள் 3 பேர் வந்தானுங்க காலேஜ் கேன்டீனுக்கு என்ன தேடி. ஒரு 10 செகண்டில் முடிஞ்சு போச்சு. எனக்கு இல்லை, அவனுங்களுக்கு. இவனுக்கு ஷூட்டிங் ஆளுங்கடா. காலேஜ்குள்ள எப்படா இருந்தீங்க? நைட் யார் வேணா உள்ள வரலாமா? சினிமா. இதுதான் சான்ஸ்னு உடனே நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். கேன்டீனில் என்ன அடிக்க தான் வந்தாங்க. நான் அவங்கள அடிச்சிட்டேன். இங்கே பார், யார் இவனுங்க கொஞ்சம் சொல்லி வை. இவனுங்களோட சண்டை போடணும் அடிக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க சொல்லு, இல்லைன்னா அது முடிகிற மாதிரி எனக்கு தெரில. சரி, அதெல்லாம் விடு. உன்னை மீட் பண்ண முடியுமா? நான் உன்னை பார்க்கணும். எப்போ? எப்போ? எங்கே? ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியுமா? வடபழனி. தெரியாது. தெரியாது? சரி, கண்டுபிடிச்சவா. பாய். செம்ம நக்கல் பிடிச்சவ. ஹாய். ஹாய். சாரி, அவனை தேடியெல்லாம் வந்திருக்கவே கூடாது. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. மறுபடியும் அடிதடியா? ஐயோ, ஓகே. உடம்புல ஏதாவது காயம் இருந்தால் காமிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வரலனாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்ல. நானே உனக்கு எப்படியும் ஃபோன் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வகையில் அவங்க வந்தது நல்லதாக போச்சு. தெரியும், அதனால தான் நான் அவங்கள அனுப்புனேன். அடிப்பாவி. நான் அவனை அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன், சும்மா சொன்னேன். உட்காரு. முதல்ல இருந்தே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண அவ கூட. அவள் அந்த மாதிரி. இங்கே ஓகே இல்லை? மறுபடியும் எதுவும் பிரச்சனை வராதே? இது ஒரு ஃபிலிம் செட், கேங்ஸ்டர்ஸோட டென் இல்லை. நீ சொன்னா சரி. அது பிரச்சனை நான் தான். என்னோட கர்மா. என்னை சுற்றி ஒரு கெட்ட எனர்ஜி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடாத இந்த மாதிரி. நான் வேணா போயிடவா? இல்லை வர சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ வியர்டாக பேசிட்டுருக்கேன். உனக்கு 19 வயசுன்னு தானே சொன்னேன். இல்லை கர்மா எனர்ஜின்லாம் டீப்பாக பேசுகிற, கொஞ்சம் பயமாக இருக்கு. கிஷோர் மேடம், சார் வராரு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரகு, என் கூட வா. பிளான் பண்ண மாதிரி என் கையை பிடிச்சா கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொரு கதவை திறந்தா உள்ளே கூட்டிகிட்டு போனா. கதவை சாத்தினா திரும்பி பார்த்தா என் ஹாஸ்டல் பாத்ரூமை விட சின்னதா கேரவுன்குள்ளே ஒன்று. அன்னைக்கு உள்ளே போனவன் தான்னா அவள் வாழ்க்கைக்குள்ள திரும்பி அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியல. ப்ரொடியூசர் டைரக்டர் குபேரன். அன்னைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். எனக்கு அவனுக்கும் நடுவில் ஒரு கேரவன் பாத்ரூம் சுவர். ரியா ஃபோன் கால்ஸ். நான் யாரை ஸ்பெஷலாக மீட் பண்ணேன்னு சொல்லு. டைரக்டர் சங்கர். பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? எக்ஸ்குவிசிட்னாரு. ட்ரெய்லரையும் உன்னையும். அப்படின்னா உனக்கு அர்த்தம் தெரியும்ல? நான் டிக்ஷனரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்குவிசிட் அவ்வளோ அழகா இருக்கு. அவரோட அர்த்தப்படுத்துக்கு டேட்டு கேட்குறாரு. நான் டக்குன்னு சொல்லிட்டேன், இல்லை சார் நாங்களே இமீடியட்டாக ஆரம்பிக்கிறோம், லேக்கா தான் பண்ணுதுன்னு. லேக்கா 1 minute. ஹலோ, பணம் கொடுத்து படிக்க வச்சான், அவ்வளோதானே சொல்ல மாட்டேன். அதனால எந்த ஒரு படம் மட்டும்னு சொன்னான், அது 4ன்னு சொன்னான். அதுதான் எனக்கு பிடிக்கல. இப்போ பாரு, அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம்னு சொல்கிறான். அவன் இன்டென்ஷன் சரியில்லை. தொட்டு தொட்டு தான் பேசுகிற ரகு. எனக்கு அது பிடிக்கல. இட்ஸ் நாட் அ குட் டச். அவன் என்னை பார்க்குற விதம் எனக்கு தெரியுது. கலக்கிட்டு தான் இருக்க. முன்னாடி எவ்வளோ எஸ்டேட் பண்ண, போக போக பழகிடும்னு சொன்னா இது உன்னை எங்கே கொண்டு போக போகுது பாரு. God, I wish he'd shut up. ஏய், ஆனால் நீ எங்கே போனாலும் நான் அங்கே கூட இருப்பேன். ஏய், என்ன பண்ணிருக்க நீ உள்ளார உள்ள? ஒரு நிமிஷம் இல்லைக்கா. என்னண்ணா She was the sweetest, softest. பதட்டமாக இருந்தா பயம். வெளியே நிற்கிறவன் பேசினது கேட்டு. ஆனால் அதனால இது நடக்கலை. அவள் டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது இது வேண்டான்னு தோணிகிட்டே இருந்தது. நான் கேவலமானவன் இல்லை, நல்லவன்.
அவள் எதை பற்றியும் கவலைப்படல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போனி ஒருத்தனை கொன்னுட்டேன். ஆமாம் கொன்னுட்டேன். அவனை மூஞ்சிலேயே சுட்டேன். அவன் பொழைக்க வாய்ப்பே இல்லை. சுட்ட உடனே மற்றவனுங்க செதறிட்டானுங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்ன நடக்க போகுது தெரியல. லேக்காட்ட போகணும் வேற. நான் இப்போ இருக்கிற அட்ரஸ் என்ன சொல்லுங்க. நீ இப்போ இங்கே வா ப்ளீஸ். இட்ஸ் டைம். இது மலாடில் இந்தியன் பேங்க் எதிர்க்க ஒரு லேன் இருக்கு. அந்த லேனுக்குள்ளே வந்தேன்னா ஏற்கனவே கொலவெறியில் இருக்கேன். வா. ஸ்கூலில் பசங்க சண்டை போடுவாங்கள்ல ரகு, அவ்வளோதான்டா இது அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ருக்காக்கியோ அடுத்த படம் நடிக்க போறியா? இல்லை. எப்படி மேனேஜ் பண்ண போகிற? உன் ஆள் ஒன்று விடுற மாதிரி தெரியலையே. அவன் ஆள் இல்லை, யாழ் மடியில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா? யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ யார்கிட்டையும் சொல்லாத. என் அப்பா மட்டும் உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவதான்னு சொல்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். சரி சொல்லு, அவ்வளோதானா? அப்படியே கிளம்ப வேண்டியதானா? திரும்பி வரவே வேண்டாம்? இல்லை கொஞ்ச நாளைக்கு மட்டும் தானா? எவ்வளோ பேக் பண்ணணும்? கட்டின புடவையோட கிளம்ப. புடவை கட்டிட்டு வான்னு சொல்கிறேன். பார்த்தது போதும். உட்காருமா, உட்காரு. உட்காரு. என்னப்பா ராகு, என்ன கருத்து? சாரிப்பா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை. இவ பேர் லேக்கா. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னைக்காது. அது வரைக்கும் இவ நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும். இவளுக்கு வேறு யாரும் இல்லை. மற்றதெல்லாம் நீயே கொஞ்சம் பேசிக்க ப்ளீஸ். நீயே சொல்லு. சொல்ல ஆரம்பிச்சு நிறுத்திட்ட. அவகிட்ட நான் பேசிக்கிறேன், அது வேற விஷயம். அதான் சொல்லிட்டேன்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். இவ என்ன கூட காலேஜில் படிச்சாளா? இல்லை,
2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. கரெக்டு தானே? எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு இன்னொரு பொண்ணா என்னோட மனைவியை ஒருத்தி வாழ போகிறா. ஒரு 2 மணி நேரம் கூட அவளை பற்றி பேசலன்னா எப்படி? அவளை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. முடிவோட தொடக்கம் அன்னைக்கு தான். வாங்க சார், என் பேர் குபேர். உட்காருங்க சார். அம்மா வாங்க, ஒரு 2 நிமிஷம் தான் பேசிட்டு அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். என்ன விஷயம்? அட உட்காருங்க சார். அந்த பொண்ணு ஒரு நடிகன்னு உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்லியா? அவன் மேலே நான் எவ்வளோ காசு முதலீடு செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய. இப்போ கூட அடுத்த படத்துக்கு 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது நான் தான் உங்களுக்கு தெரியுமா? தெருவில் கடந்த பொண்ணு, அப்பா அம்மா பேர் கூட தெரியாது. அவளுக்கு சோறு போட்டு படிக்க வச்சு தங்க வச்சு இன்றைக்கி ஒரு நடிகையும் ஆக்கி அந்த படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் வேறு. 4 வாரமாக தேட்டருக்கேன் சார். உங்கள் பையன் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கான். நீங்கள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு 5-6 வருஷம் போட்டோம். ஒரு 10-15 படம் நடிச்சுட்டு ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு, புரியுதில்ல சார்? அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு பெருசாக வாய்ப்பு இருக்காது. அப்போது காதல் அது இதுன்னு இன்னும் இருந்தால் உங்கள் பையனை தாலி கட்டி கூப்பிட்டு போட்டோம், நானே அமுச்சு வைக்கிறேன். ஆனால் இப்போ முடியாது, நீங்களே அமுச்சு வச்சுருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. படம் ரிலீஸ் வேறு சார், நிறைய வேலை இருக்கு. நீ உள்ளே இருமா. உங்கள் பொண்ணா அழகாக இருக்காங்களே சார், நடிப்பாங்களா? சரி விடுங்க, ஒன்று இருக்குல்ல, புரியும் நான் சொல்லுங்க. என்ன தம்பி கூப்பிட்டு வந்தியே, ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல? போலீஸ் அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில் போலீஸ் தான் லேக்கா இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னானுங்க. நான் தான் இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அது இதுன்ட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு நானே வந்துட்டேன். இது நம்ம இடம், நம்மளை மீறி யாரும் இங்கே வரமாட்டோம். அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வராது. அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமல் அவளை இங்கே யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது. அவள் இஷ்டம் இல்லாமல் தான் அவளை நடிக்க வைக்க. என்ன உங்கள் ஊரே பத்திக்கு தெரியும், அசிங்கமாயிடும் உங்கள் எல்லாருக்கும். என் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படியா இருந்தால் போயிட்டு வா, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவீங்களா? சம்மதமா? சம்மதம். அவளை ஒரு வார்த்தை கேட்டுருவான். ரகுவை அவளுக்கும் பிடிச்சிருக்க போய் தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறா. அதெல்லாம் இவனை மாதிரி யாராவது கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க சார். நாம தான் பெரியவங்க கரெக்டாக புத்திமதி சொல்லி எது நடக்கணுமோ நடத்தி வைக்கணும். ஒழுங்கு மரியாதை அவளை என் கூட அமுச்சு வச்சிருங்க, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லை கதை கந்தலாயிரும். அதான் அவ என்ன சொல்ல, அவட்டெலாம் என்ன கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி சான்ஸோ சாய்ஸோ கொடுக்குற மூடில் இல்லை. நான் இப்போ டயர்டாக்காதீங்க சார், காண்டாகுது சார். நான் ஒரு கோர்ட் பேர்ட் சார். கோர்ட் வாசலில் நிறைய வாட்டி ஏறி இறங்கியிருக்கேன். நிறைய எதிரிங்க. 24 மணி நேரம் கண்ணோடு தான் சுற்றுறேன். எதுக்கு சொன்னேன்னு வேற தெரியல. நீங்கள் அமுச்சு வைங்க சார், அவளை நிறைய வேலை இருக்குது சார். இவங்களுக்கு புரியல, நிறைய பேசணும் போல இருக்குடா. டே இப்போ எங்கே இருக்கான்னு பாருங்கடா. தேவையில்லை. என்ன லேக்கா வெயிட்டு போட்ட? டைரக்டர் சார் கோச்சுக்க போறாரு. சரி வா, குறைச்சிக்கலாம். வா வா கிளம்பு. அடடா, இந்த ரியாக்ஷனை கேமரா முன்னாடி கொடுக்க மாட்டேங்குது லேக்கா. வா வா கிளம்பு கிளம்பு. ஐம் சாரி. இந்த அளவுக்கு சந்தோஷமாக நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நான் போகிறேன். என்னடா சார்? நான் போயிடுறேன் ரகு. இட்ஸ் ரியலி ஓகே. அல்கோ. இந்த பேச்செல்லாம் அவங்க கேட்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது தேவையே இல்லை. நான் வந்துட்டு பேசி சரி பண்ணுறேன். நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது ரகு. கம்ஃபர்ம். I'll be waiting for you. 5 நாளில் வா. ஓகே? நிறைய வாட்டி அவன் ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணோம், ரீச் ஆகல. ஷீஸ் நாட் பின் ரெஸ்பாண்டிங். என்ன ஆச்சுன்னே தெரில. She was staying in 301. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யாரும் வேணான்னு அவளே கிளியராக சொல்லிட்டா. இப்போ ஒரு பெரிய ஸ்டார், புரியுதா? 5 நாள் என்னை வந்து பார்க்க சொன்னான். அவளை பார்த்துட்டு பேசிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன். இன்னும் ஒரு செகண்ட் இங்கே நின்று அடிப்பேன். மேலே கை வச்சு பாரு. சாவடிச்சிடும். லண்டனில் ஷூட் ஆமா, அவங்க போய் 10 நாள் ஆகுது. பார்க்கணுமா? போ, சத்யம் தேட்டரில் படம் ஓடுது, போய் பாடுறா.
ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருந்தா, அவ்வளோ அழகாக இருந்தா. அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அடுத்த நாள் போனேன், அதுக்கு அடுத்த நாளும் போனேன், அதுக்கடுத்த நாள். 1 மாதம் கழிச்சு அப்பா அம்மா என்னை தேடி வந்தாங்க. என் அண்ணனுக்கு ஆனது எனக்கு ஆகக்கூடாது, என் அண்ணன் செஞ்சது நான் செய்யக்கூடாதுன்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் எந்த படமும் பார்க்கல. அவள் ஃபஸ்ட் படம் மட்டும் ஹலோ 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். ஹலோ ஹலோன்னு நான் சொன்ன உடனே எனக்கு தெரியும் ஃபோனில் அவள் தானே. ஹலோ ரகு. ரகு கேக்குதா ரகு? 4 வருஷம் கழிச்சு வந்தது அவளுடைய அந்த ஃபோன் கால். சொல்லு ரகு. ரகு ப்ளீஸ் ரகு, நான் சொல்கிறது கேளு. இது உன்னைய பற்றி இல்லை, இது அண்ணனை பற்றி. திரு. ஏன் அண்ணனா? ஆமாம், நான் திருவை மீட் பண்ணேன். என்ன விஷயம்? நான் மும்பையில் இருக்கேன். நான் திரு கூட தான் இருந்தேன். அவர் என்னை காப்பாற்றினார். ஆமாம், காப்பாற்றினாருன்னு தான் சொல்லணும். இப்போ எங்கள் தெருவுக்கு பெரிய பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அண்ட் 3 நாளாக அவரை காணோம், எந்த தகவலும் இல்லை. திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணி என்னை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றினார். ரகு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு தெருவுக்கு தெரியாது, உங்ககிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு. ரகு, நீங்கள் வர முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ரகு, இங்கே என்னென்னமோ நடக்குது ரகு. தெருவை தேடி நிறைய பேர், போலீஸ், கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆளுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் ரகு. அவருக்காகவா ப்ளீஸ். லேக்காவுக்கும் திருவுக்கும் என்னப்பா சம்மந்தம்? தெரில. லேக்கா தானே? இல்லை, உன்னை அங்கே வர வைக்கிறதுக்காக அவளை எவனா ஃபோன் பண்ண சொல்லியிருப்பானா? அந்த குபேரன் ப்ரொடியூசர். நம்ம தான் அவங்க வம்புக்கே போகலையாப்பா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குலாம் திரு யாருன்னே தெரியாது. நமக்கே என்னப்பா திருவுக்கு வேறு பிரச்சனைன்னு சொல்கிறேன். நீ போ ரகு, நீ போ. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா. ஆமாம் ரகு, அது போதும், நீ போ. நீ போய் பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு வா. சரண்யா கல்யாணத்துக்கு நீ அவன் இங்கே இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் இங்கே வந்தேன். இந்த நாற்று அடிக்கிற ஊருக்கு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு மும்பை. லேக்காவை நான் காலேஜில் ஷூட்டிங்கில் பார்த்தப்போ மைதிலி காலேஜ் முடிச்சுட்டு போயிருந்தா. அவள் எனக்கு 1 இயர் சீனியர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் காலேஜில். உனக்கு ஓகேவா? இங்கே இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க ஒரு பையன் எங்கே தங்குறேன்னு. திஸ் இஸ் மும்பைடா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. நோபடி கேஸ். ஸோ 2 கீ இருக்குது. நீ எப்போ வேணாலும் வா போ. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். அண்ட் ஐம் ரியலி லேட். ஐ ஹவ் டு பி அட் ஒர்க் பை 10. நான் இப்போ கிளம்புறேன். இது உன் வீடு, கம்ஃபர்டபுளாக இரு. ஓகே, பாய். பாய். ஏய் ஓட்ரு கிட்ட போகிறான், கையை கட்டுங்கடா. என்ன அங்கே உட்கார வச்சு திருவை வர வைக்க தான் பிளான்னு சொன்னாங்க. சரி, திரு வந்துட்டான்னா அவனை பார்த்துடலாம், அவன் என்னை காப்பாற்றிடுவான், அங்கேருந்து 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. அந்த ஃபோன் கால்க்கு அப்புறம் என்னை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணி எங்கேருந்தோ ஒரு கன்னை வர வச்சாங்க. எவ்வளோ நேரம்டா வயிறு பிடிங்கி? திரு டே நான் டே உன்னால मारता लो, रुका क्यों? ऐसा क्या
बैठ हिलना नहीं बैठ पहले इसको निपटाता हूँ फिर आके तेरे को देखता हूँ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்ததில்ல அது நான்றதுனால ஆக்சுவலாக அது ஈஸிலாம் இல்லை இதுக்கு மேலே என் வழியில் எவன் வந்தாலும் செத்தான் என்ன லேக்கா நல்லா ஞாபகம் இருக்கு நீ சொன்னது நான் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட உன்னால் இருக்க முடியாது நீ சொன்னது 4 வருஷம் போச்சு லேக்கா நான் இல்லாமல் சமாளிச்சிட்டல்ல இருந்துட்டல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல இந்த 2-3 நாள் தவிர எல்லாம் வெறும் வார்த்தைகள் தானே லேக்கா அப்படியே சொல்ல வேண்டியதான்ல நல்லா இருக்கியா லேக்கா என்ன கதை சொல்ல போறியோ